என்னப்பா இப்ப முடிஞ்சிடும் இருக்கு. அதுக்குள்ள நம்ம எங்கிட்ட காலி பண்றது. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எம்மிடத்து உமக்கு என்ன வேலை? கண்ணை குத்தி விடாதையா, ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எம்மிடத்து உமக்கு என்ன வேலை என்று கேட்டீங்கன்னா சரவணா யார் இந்த உமுக்கு பார்த்து ஆளு சிக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கேன் ஒருத்தன் இன்னைக்கு சீசன் முடியட்டான் ரொம்ப கொட்டியாந்து பழக்கணும். எம்மிடத்து உமக்கு என்ன வேலை என்று கேட்டீங்கன்னா யார் அந்த அழகனியா நீர் வர காரணம் குருமையா. அது தண்ணி நிறையா குடிச்சா வரத்தஞ்சிங்க. நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைங்க, நல்லது கண்ணுக்கு நல்ல மருந்து. அந்த மருந்து எதுல? அதுல எதுல நீ கேட்கிறேன்ல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான், அப்படியே வருடி விடணும். செப்புமையா நான் ஏயா சப்பரி, அதுக்கு தனி ஆள் வருவாங்கய்யா. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னான். செந்தமிழ், தீண்டமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? 2:30 மணி சங்கு போல இருக்குது. ஓ தெரியும். ஏய் தெரியுமா என்று கேட்டேன். அவ்வளவு லாங் போகாதியா, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும், அவனுக்குள்ளே போய் வரும். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் நந்து வாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். பார்த்தீர்களா? தமிழை பேசும் பொழுதுதான் தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன். கண்டிப்பா பிறக்கும். ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா, இருக்கட்டும்யா. தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? ஆத்தாடி ஆத்தாடி. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. செய்யணும் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் ஆத்தாடி கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தமிழ்ல, அதையும் செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க. என்ன பாருங்களேன், எப்படி இதெல்லாம் படிப்புதா சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்து 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 என்று ஒலிக்குவாம் அந்த தமிழுடைய அமுதம். தமிழுக்குள்ளே அமிழ்து இருக்கு. எப்படி கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. சரி, தமிழுக்குள்ளே அமிழ்து இருக்கிறது ஐயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி இதெல்லாம் படிப்புதான் சிறப்பியா. படித்தேன் 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 என்று சொன்னால் தேனை காதிலே ஊற்றியது போல் தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்றாரே தமிழுக்கு ஆத்தாடி ஆத்தாடி எப்படி அந்த தேன் போல். பாஸ் என்ன பாஸ், நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்கிற நேரமா அது? ஜீன் நடந்து இருக்கா இல்லையா? ப்ளீஸ் கம், வாங்க.
என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. அந்த அருக்கு கிடைக்கிது, போய் ஏறுவோம். அதுக்கு நான் பேசாமல் சும்மா கிடக்கலாம். எனக்கு ஒரு டேஸ்ட் வேண்டாம்ப்பா. புலி பசித்தாலும் புல்லை திங்காது. கிடைச்சாலும் கிழிச்சு விடுவேன் நீ. கிழிஞ்சிருந்து தானே ஏறாமலே வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். தொர்ராசு பையனால நான் கேட்டேன். என்னாச்சு? ஒரு வார்த்தை சொன்னேன் சண்டாலே. என்ன வார்த்தை? புழங்குனா பழசா போயிடும் அரியையான்னு. சரி, இப்போ புழங்காமலே பழசா போயிடும் போல இருக்கு. புழங்காமலே பழசா போக போதா, இல்லை புழங்க முடியாமல் பழசா போக போதா? அதெல்லாம் முடியும், வாய்ப்பு தான் வர மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். அடடடா, 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவையே தானாமாட செய்திருக்கின்றார். விளையாண்டுருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானதை யாம் அறிவோம், தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தே நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார். என்ன காரணம்? எம்மோடு தாங்கள் உரையாட வேண்டும், தாங்களோடு யாம் என்பதற்காக இந்த மேடையிலே எம்மையும் எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, எமது இலக்கியம் பெரிதா, எமது கவி பெரிதா, எமது திருக்குறள் பெரிதா என்பதை உணர்த்துவதற்காக இந்த வழி ஊர் மக்கள் ஒன்று போல ஒரு அளவுதான். சும்மா ஒரு மனுஷனை பிடிச்சி தள்ளி விட்டாக்கா நான் எப்படியா பேசி பேர் வாங்குறதே? ஏய், விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? மரியாதையா பேசு, மரியாதையா பேசு, புரியுதா? யாரு மரியாதையா பேசிட்டு நாவடக்கு ரொம்ப அவசியம். என்ன பேசுறாங்க? நாவடக்கு ரொம்ப அவசியம்னா முட்டாள்தனமா பேசக்கூடாது, சரியா? நீதான் பேசும்போது ஒரு புராண நாரதத்தை பேசினா புராணம் பேசி, இதிகாசம் பேசி, இலக்கியம் பேசு. அவர் சொல்லிட்டாரு, அரிகரன் பயங்கரமான ஆள் வந்து அடிப்பார் அப்படின்னு. உன்ன மாதிரி முட்டா பையலோட செஞ்சு அடிக்க தானே செய்வேன். நீ எங்களை மாதிரி அறிவாளியை சந்திக்கணும், உன்ன மாதிரி அடி முட்டாளை சந்திக்கலாமா? சரி, நிறைய விஷயங்களை பேசுவோம். அப்படின்னா பேச்சுல ஒரு துணி இல்லையே, அது ஒரு அர்த்தம் இல்லையே. இந்த பார், நல்லவருக்கு அறிவாளிக்கு 3 பாதை. ஏன்னா போறவன் அறிவாளி, வர்றவன் அறிவாளி. இவன் போறது ஒரு வழி, அவன் வருவது ஒரு வழி, என்றுமே நடப்பது வழி 3 வழி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. போறவன் அறிவாளி ஒதுங்கி போறேன், வர்றவன் உன்னை மாதிரி முட்டா பையன் நேரதே வருவேன். 2 வழி. முட்டாளுக்கு 1 பாதை. போறவனு முட்டாள், வர்றவனு முட்டாள். வழி விட்டு ஒதுங்கவே மாட்டாங்க. உன்ன மாதிரி முட்டா பையன் நேரம் வரும்போது அறிவாளி ஒதுங்கிதே போகணும். உன்னைய சந்திச்சு பெருசா பேசணும்னா தான் நீ அதை விட அடிமுட்டாதனமா இருக்கிற நீ. சரி, தொர்ராசி சொன்னோன்னா சரி, அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, பெருசா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். போய் படிச்சவங்க தான் வர சொல்லு. பேச்சு பேசுறாங்க, அடிச்சு முடியும். நான் பேசுறேன், வெளியே முடியா? என்ன பேசுற நீ? அடிச்சனா மூக்காந்தண்டு தெரிச்சு போகும். ஏய், மரியாதையா பேசு, மரியாதையா பேசுறீங்க. வாய முடியா? மரியாதையா பேச முதல்ல. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன உனக்கு மரியாதை? ஏய், வாயா போய் பேச. அப்படிதான் பேசுவேன், பல்லு எல்லாம் ஊத்து விடுவேன். ஏய், இங்க பாரு, ஒரு நாரதத்தை என்ன பேசணும் அப்படி முட்டா பையன் அப்படித்தான் பேசுவேன். இதுதானே முட்டா பையன் என்ன அப்படின்னு அறிவாளி வர சொல்லுவோம். எல்லாம் வாடி மாப்பிள்ள, முதல்ல முட்டா பையில சமாளிச்சுட்டு போடி, அப்புறம் பார்ப்பான். ஏய், இங்க பாரு, முட்டா பையன் உன்னை எப்படியா நான் சமாளிக்கிறது? அடிச்சனா காதலுக்கு செவ்வுல அந்த தெரிச்சு ஓடி போக. இங்க யாரு இப்போ நீ மரியாதை குறைவா பேசுற? முட்டா பையன் அப்படித்தான் பேசுவேன். தர குறைவா பேசுற. முட்டா பையன் அப்படியே வாயில அர்த்தம் வந்துச்சுன்னா ஒழுங்கா பேசுனேன். அறிவாளியும் நல்லா பேசுவேன். முட்டா பையன் அப்படித்தானே பேசுவேன். அப்படின்னு அறிவாளி வர சொல்லு. அங்கிட்டு போக முடியாது மாப்பிள்ளை. என்னடா படக்குற மாப்பிள்ளைங்கிற? அப்படித்தான் பேசுவேன். முட்டா பையன் என்ன மாப்பிள்ளைங்கிற, வாயா போயாங்கிற? என்ன முட்டா பையன் அப்படித்தான் பேசுவேன். முதல்ல இந்த முட்டாளை சமாளிச்சு போறதுக்கான முடியுமான்னு பாரு. அதை விட ஒண்ணே வளவளன்னு பேசக்கூடாது, பட்டன் அடிச்சு விடுவேன். ஒரு நேரம் இருக்க மாட்டேன். நீ நாகரிகம் கேட்குற கேள்விக்கு பதில் நீ என்ன கேட்குறேன்? இந்த இடம் யாருக்கு சொன்னான்? இது கூட தெரியாம இங்க வர்ற நீ? உங்க அப்பா நம்பி தலைவருக்கு சொன்னான். அது முதல்ல. இப்ப என் பேர்ல இருக்கு. ஏய், ஓம் பேர்ல இருக்கு, நான் இப்படி போய் பாக்குறது? ஈஸி போட்டு பாரியா? ஈஸியாக அவன் என்ன நேரத்தில் இருக்குமாயா? அதுக்கு நான் என்ன பண்ண சொல்கிறத நம்பணும். சரக்கை ஊற்றி எங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டேன். அப்படி பார்த்தா அண்ணன் மேலே வரல, மூத்த ஒன்றில் கொடுக்கணும். அவங்க பூரா கஞ்சா பார்ட்டி இழுத்துட்டு பேசாமல் கிடக்காங்க.
சரி அப்படின்னா இளையவங்க 3 பேர் இருக்காங்க அவங்க அவன் அண்ணா சோறு போட்டா போதும்னான்னு என் காலை கட்டி பிடிச்சி கிடக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு தலைவர் யாரு? இந்த இடத்து தலைவர் நம்பி சரி நீதான் போய் என்ன பண்றது? முட்டாப்ப அதான் முக்கியம். ஏய் நீதான் முட்டா பையனா நீ? இப்போ இந்த இடத்துக்கு தலைவர் யாரு? நீதான். அதான் முட்டாப்பைய. ஓ சோ இப்போ நடக்கிறது என்னுடைய ஆட்சி. அதுக்கு என்னப்பா சொல்ற? அப்ப ஏன் இடத்துல நிக்கிற ஆளு எனக்கு கட்டுப்பட்டுத்தான் போகணும். ஏய் என்ன ஓனாவது பேசிட்டு இருக்காங்க? பேச்சிருக்க கூட வளவளன்னு பேசுற பட்டன அடிச்சு விடுவேன். தலைவர் முதல்ல மரியாதையா பேசுறாங்க. நாட்டுக்கு நான் தலைவர். தொண்டை நாடு குறிஞ்சி நிலம். தொண்டை நாட்டுக்கு நான் தான் தலைவன். அதுக்கு என்னப்பா? தலைவன் முட்டாப்பை. அதுக்கு என்ன ஒட்டுடா இப்படி பேசக்கூடாது. முட்டாப்பை சொல்றது கேட்கணும். என்ன செய்யணுப்பா? உமக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். சம்பந்தம் இல்ல உனக்கு வருது. தலைவர் சொல்லியாச்சுன்னா அது பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. பெண்ணப்பா மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 4 மணிக்கு உமக்கு தூக்கு. உனக்கு எத்தனை மணிக்கு தூக்கும்? 2:45க்கு தூக்கும். யோ அது யாரையா கேட்டு தூக்கு தண்டனை விதித்து விட்டேன். கொடு. யாருங்க? யாரும் இல்லை. காவலாளி யாரும் இல்லையா? வா சத்தம் போடாம இருக்க. ஐயா கண்ணு தெரியாதா? கூட்டு பா கட்டி ஏறுற. கோச்சுக்காதீ. என்ன கோச்சுக்காதீங்க? பார்வை சரியா தெரியலங்க. கண்ணாடி போட்டு வேண்டியதானே? அது 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். 3 கண்ணாடி என்ன கலதிக்கு? ஒரு கண்ணாடி பத்தாது. ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. அப்புறம் 2 இருக்குல்ல, இன்னொரு கண்ணாடி இருக்கு. இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேர்றதுக்கு. மூதேவி உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணு தான் பிரச்சனை. என்ன கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? தெரியுது பார். நம்ம பழைய கை. உட்காருங்க நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஏன் இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? உட்கார வேண்டியானே. தண்ணியை குடிங்க. ஹலோ மேல படுது காலு. என்னமா குடுக்குறீங்க? என்ன ஓட்டை இல்லாம குடுக்குறீங்க? ஹலோ ஓட்டை இல்லாம குடுக்குறோமா? அப்பா ஹலோ ஓட்டை இருக்கு பாரு, இதா கூட கொடுப்பா. இந்த பக்கம் அப்படி சொல்லுங்க. ஓட்டை எங்க இருக்குன்னே தெரியல. மூடியவே திறக்காம தண்ணி குடிக்கிற ஒரு ஆள் இருந்தால் தாயா. ஒரு ராசியில் 9 கிராம் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சுட்டா வரும். போதும். அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நம்ம ஊரில் மழையெல்லாம் எப்படி பெய்யுது? எல்லா ஊர்லேயும் மழை தண்ணியாக தாண்டா பெய்யும். நக்கல் பண்ணுறியா? டேய் எதுக்கு இந்த ஆளை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்னங்க வீட்டுக்கு வந்தவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவரா தானே இருக்கு? தலைவர் மேலே கால் படுது. ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே? பைத்தியக்காரா. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. கைதிங்கிறியா? அவரை சேர் போட்டு உட்கார வச்சிருக்கியா? நானா உட்கார வச்சு? நீ ஏன்டா உட்கார வச்ச லூசு? நான் தான். ஹலோ எந்திரிங்க. ஆளை எழுப்புறேன். வடக்கு எந்திரியா, அடிச்சு போடுவேன். என்ன தேடுறீங்க? ஏய் நான் யானை ஏறி விளையாடவா? என்ன தேடுறீங்க? முடியாத ஆள்யா கருமத்தை. தன்னால ஒரு நீங்க தூக்குல விடுறீங்களாக்கும். பரவாயில்ல, சரி பண்ணி தூக்குல போடுவோம். என்னத்த ஒன்று ஜெயிலில் போடுப்போ. வாங்க ஒரு வார்த்தை. ஆமா, தூக்கு தண்டனை விதிக்கிற அளவுக்கு நீங்க என்ன தவறு பண்ணியா? அவன் முட்டாப்பையை எதுக்கு கொடுத்தானே தெரியல. அவர் முட்டாள்னா அவர்கிட்ட நான் வேலை பார்க்குறேன்னா நான் எப்பேர் போட்ட ஆளு? சர்வ முட்டாளா இருப்பேன், அதுல என்ன சந்தேகம்? சரி அதெல்லாம் போயிட்டு போகுது. உங்க உயிரை நான் காப்பாத்துறேன். டவுசர் பையில காசு இருக்கா? நான் தான் ஆசையை வருத்தவனாச்சே, 3 ஆசையை வருத்தவன். அதெல்லாம் இல்லை. உங்கால் எப்படி? எங்கால் பிறந்ததுலேருந்து டவுசர் போடுறது இல்லை. இப்போ நான் அதை கேட்டேனா? நான் டவுசர் போடுறேன் பொருள் இருக்க வீட்டுக்கு தான் போட்டு. ஏய் இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? இல்லைங்கிறியா? சரி என்னங்க சொல்ல வரியா? தொலையுது கொண்டு ஜெயிலில் போடுறாங்கிறே. டவுசர் பில்க போட்டேன்னு வச்சுக்க, கூட உள்ள போடணும் போடு. ஹலோ வாங்க. என்ன வாங்க. எப்பா இந்த துண்டை எப்போ தான் கட்டுவேன்? கொண்டா போ. துண்டை கட்ட வேணாமா? ஒன்றும் வேணாம். அடிச்சு எடுத்துட்டு போவா. ஏய் இடம் தான் கிடக்கல, அந்த ஓரமா போங்க, நான் அந்த ஓரமா போறேன். போயா விஐபி ஜெயில் போட்டிருக்கேன், எப்போ உட்காரியா போயா? ஆமா, எதுக்கு அவருக்கு தூக்கு தண்டனை? என்ன விஷயம்? என்னை மேடை மேடைக்கு இருந்தால் போட்டு தள்ளுறோம்னார்ல, இன்னைக்கு என்னை காலி பண்றேன்னு சொன்னார்ல. ஆமா, இன்னைக்கு நான் ஆளை காலி பண்றேன். எப்படி காலி பண்ணுவீங்க? நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஆளை முடிச்சு விட்டுருவேன். நான் எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பேன்? நான் தான் கொடுப்பேன். அதானே கேட்டேன். 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சு விடுறேன். நிஜம்தானா? சொந்த வந்ததுக்கு சொல்லி விட்டுரு. அப்படியா? 108க்கு போகணும். அனுப்பாமா? உறுதியா? நீ போறது நிச்சயம்? தேடூர் மேடையில் ஐயனார் முன்னிலையில ஆளை காலி பண்றேன். ரைட், சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஐயா கூட்டு வா. சாமி இங்க வாங்க. என்ன கேட்காம வசனம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சரி தலைவர் உத்தரவு. சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன வாய்ப்பு? கொடுத்துட்டேன் தூக்கு தண்டனை. சரி, தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் தர்றேன். சொல்லு, நான் தப்பிச்சுடுறேன். அதில் முடிஞ்சா தப்பிச்சுக்கங்க. அது உங்க கையில் இல்லை,
ஐயனார் கையில் இருக்கு. சரி, கோயிலில் சீட் எழுதி போடுவோம். வாங்க போலாம் ஐயா. பொரியா பொங்கச்சோறு கலையாது. அப்போ அங்கே போவேனா, அங்கே வேலை இல்லை. சரி, இங்கேயே சீட் எழுதி போடுவேன். எழுதி போடுங்க. ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன். நீ எழுதிட்டு போயா என்ன வேணாலும். ஒரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். விடுதலை ஆகி காட்டுறியா? நான் வந்துருச்சுன்னா நீங்கள் போகலாம். மரணம்னு வந்தால் போட்டுருவேன். பார்க்கலாம் அது எப்படி நடக்குது. அப்படியா? பார்க்கலாம். போய் உட்காருங்க போங்க. துறை எடுத்துட்டியா? ஓலையா வந்துட்டேங்கய்யா. எழுத்துட்டியா? எடுத்துட்டேன். எழுது. எழுதவா? எழுது. ஊனா சிவமயம், தேலூர் உணப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்கள். டேய், என்ன இந்த ஆளுக்கு சாதகம் எழுதுறியா? நான் சொல்றது எழுது. சரி, நான் சொல்றத எழுது. யாரு சொல்றத? யாரு சொல்றத? நான் சொல்றதான். சிரிக்காமறா. நான் சொல்றதான். நீ சொல்றதையா? நீ சொல்றதையா? ஆமாடா. ஆமாடா. யாரடா ஆமாடாங்கிற? யாரடா வாடாங்கிற? டேய் டேய், என்ன பேப்பர் பத்தாதோ? ஐயோ, உஸ் எப்படி போடுறது? ஊனா போட்டு இசு போடணும். உஸ். ஐயோ. ஏய் அடடா. டேய் அத அடிடா. என்னங்க எழுத சொல்றியா? அப்புறம் இன்னும் நான் சொல்லலடா. இன்னும் நான் சொல்லலடா. அதெல்லாம் அடிச்சிட்டு இனிப்பேல் நான் சொல்றது எழுது. இப்போ இதை எழுதி சொன்னதெல்லாம் வேணாம். எழுதட்டுமா? இப்போ சொல்லுங்க. மரணம். மரணம் மாசு மரணம் எழுதிட்டேன். நீங்க பாட்டெல்லாம் பாட வேண்டாம். சரி சரி எழுதிட்டேன். அதை மடிங்க. மடிச்சிட்டேன். மடிச்சுன்னு எழு. அடுத்த சீட் எடு. அடுத்த சீட்டை எடு. எடுத்துட்டேங்கய்யா. அதில் என்ன எழுதுவேன்? அதில் மரணம்னா இதில் விடுதலைன்னு எழுதணும். இதுலையும் மரணம்னு எழுது. எந்த சீட்டை எடுத்தாலும் போய் சேர்ந்துருவாரு. எப்படிங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறியா? இன்னைக்கு போடணும் முடிவு ஒன்னியாட்டினா போட்டு தான் தருவேன். சரி, எழுதிட்டியா? எழுத முடியலையே. ஏன்? பேனா ஒரு நேரம் பக்கம் பக்கமாக எழுதிச்சு, இப்போ எழுத மாட்டேங்குது. நீ எழுதாது அவ்வளோதான். உங்கள் பேனா அதை கேட்கவே வேணாம். உன்னை கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். சரி சரி, இருந்தா தானே. மடி மடி. சரி சரி, இதுலேயும் மரணம்னு எழுதிட்டேங்க. மடிச்சிட்டியா? மடிச்சிட்டேன். சாமியாரை தள்ளிட்டு வா. சாமி வாங்க சாமி. இப்போ 10 நிமிஷத்தில் முடிச்சு விட்றேன். பாட்டி டைலாக் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பேசக்கூடாது. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. டயலாக் மட்டும் விடலையே. அந்த சேர் எடுத்து போடுறா. நீங்கள் சொல்கிற வேலையை கேட்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கேன். என்ன செய்யணும்? சேர் எடுத்து போடு. சொல்ல முடியாது. வெரி குட். செய்கிறேன். இப்படி போடாதப்பா. அது சாமியார் மண்டையில போடு. இப்போ போடுற பாருங்க. டேய் டேய் டேய், இங்கே வெயிடா. வச்சுட்டேன். உங்கள் குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். ஹலோ, ஆ காது கேட்கலையா? என்ன? உங்கள் பேர் இல்லை, உங்கள் குலசாமி. என் பேரும் பெருமாள், குலசாமி பேரும் பெருமாள். சரி, உன் குலசாமி யாரு? என் குல தைரியமா சொல்லுங்க. நம்ம என் குலசாமி அப்பதான் பயப்படுவாரு. பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா பொந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கே உட்காந்து வேலை வைப்பேன். இப்போ எங்கே இருக்கியா? அதை ஏன் கேட்குறிய? 2 வருஷமா முடியாமல் கிடக்குறேன். இப்போ நான் கேட்டேன் அவனுக்கு. சரி சரி சரி. வா, சாமியை கும்பிட்டு சீட்டை இது மேலே வைக்கிறான். சரியா? வெரி குட். தம்பிங்க ஐயா, அம்மா வா, வெக்கப்படாத. உன் கையால் தான் ஒரு நல்ல தீர்ப்பு வரப்போகுது. ஐயனாரே கூட்டியாந்து விட்டுருக்காரு அவனே. உன் பேர் என்ன? நிதின். 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 நிதினா? நிதின். நிதின். நிதினா? நீதி சொல்றதுக்கு தகுந்த மாதிரி பையன் வந்திருக்காப்ல. ஷபாஷ் ஷபாஷ். ஆமா, என்ன படிக்கிற? 7th. 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஏழாவதா? ஊரது? சிறுவயல். அதுக்குள்ள இந்த வயசுல 11ஆவது படிக்கிறேன். ஏய், 7th-னா 7ஆவதுடா. 7ஆவதா? சரி சரி. எந்த ஊரு? சிறுவயல். சிறுவேலா? யார் மைண்டா? அவங்க அப்பா அம்மா என்ன? உங்க அப்பா பேர் என்ன? நாகநாதன். ஏய், நாகநாதன் வேணா. அம்மா பையா. சரி சரி சரி. நான் சொல்ற மாதிரி சொல்றியா? ஐயனாரே. ஐயனாரே. சத்தமா. நல்லா. ஐயனாரே. நீ எனக்கு துணை இருக்கணும். நீ எனக்கு துணை இருக்கணும். இந்த சாமியாரை போடணும். இந்த சாமியாரை போடணும். அதுக்கு ஒரு நல்ல சீட்டா கொடு. அதுக்கு ஒரு நல்ல சீட்டா கொடு. 10 நிமிஷத்துல முடிச்சு விடுரு. 10 நிமிஷத்துல முடிச்சு விடு. கும்பிட்டியா? கையெழுத்து கும்பிடுங்க. நல்ல மனசுல வேண்டிக்க. ஒரு சீட் எடு. சரி, இரு தம்பி இருப்பா. யா நிதி. நிதின். நிதின் தானே? மா ஏண்டா நிதின் எந்த ஊர்ல வந்ததுக்கா? சிறுவயல். சிறுகோயிலா? செதற அடிக்கத்தான் செதற வேலை. ஏண்டா அந்த ஊர்ல வந்து என்னைய கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டாங்களாடா உன்னைய? ஏண்டா இல்ல.
ஏன்டா ஒரு பேரில் பேனாவில் எழுதி மரணங்கிற சீட்டை அடையாளம் காட்டி இதை எடுத்துடுறா ஆளை காலி பண்ணிடும்னு உன்னை உட்கார வச்சு இங்கே சொல்லி நீ கொடுத்து நீ என் மரண சீட்டை கொள்ள பார்க்குறேனே. அப்படியா சொன்னா ஏய் கொள்ற சீட்டை சொல்லி கொடுத்தாரா ஐயனாரா பார்த்து கொடுக்கறதானே அது. ஏப்பா நீ என்னை கொள்ற கைங்க வந்தியாடா? டேய் என்னை கொண்டு அந்த பள்ளியை நீ ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க கூடாதுல்ல? இந்தாரு நீ உட்காந்துக்க. ஐயனாரே 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 இன்னைக்கு இன்னைக்கு காவல்காரையும் ஆல்ரவுண்டுக்காரையும் போடணும். காவல்காரையும் ஆல்ரவுண்டுக்காரையும் போடணும். காவல்காரனே ஆல்ரோட்காரனே போடணும். அப்பா தேர்றாரு போடா. எங்க இருந்தது யாரை போடுற? கூப்பிட்டதுக்கு எங்க ரெண்டுத்தையும் போடுறியா? ஆஹா எந்த பக்கம்? என்னடா கத்தி நம்ம பக்கம் பாஞ்சிருச்சு. ஐயா எதுக்கு வீண் பிரச்சனை? உங்க வாழ்க்கை உங்க கையில, நீங்களே ஒரு சீட் எடுங்க. சரிதானே? அவ்வளவுதான். சரி சீட்டு எடுத்துக்கப்பா. நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே அந்த ஐயனார் அப்படி எழுதியிருந்தா தானே. அதான் முதல் சகுனமே அவசகனமா இருக்கு சாமி. அப்ப வேற எது வேணா எடுங்க. நான் இப்ப எடுத்த சீட்டிலே மரணம் என்று எழுதியிருந்தால் கன்ஃபார்ம். என்ன? மரணம் கன்ஃபார்ம். மரணம்னு எடுத்திருந்தா அப்புறம் அந்த மரணம் தானே, அதை கன்ஃபார்ம். சரி இதுல பார்க்கலாம். விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை மரணம் என்று இருந்தால் என்னை கொன்றுங்க, மாற்றம் இல்ல. உங்க விடுதலை பண்ணிடுறேன். சரி ஒருவேளை விடுதலைங்கிற சீட்டை எடுத்துட்டேன்னா என்னை விடுதலை பண்ணுங்க, உங்க ரெண்டுத்தையும் காலி பண்ணிடுறேன். தாராளமா. தேலூர்ல நியாயம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க. நான் இங்கே அங்க இருக்கேன். படிக்கலாமா? படியா சத்தாமா படிங்க. நல்லா பிரிச்சு படியா. மடிக்க கூடாது, விரிச்சா தான் படிக்க முடியும். ஐயா ஐயா ஹலோ ஹலோ படிக்க சொன்னா வாயில ஓடி தின்னு இருக்காப்லையாதால். அட இருங்க. அட ஐயோ ராமச்சந்திரா, ஏங்க நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? படிக்க தானே சொன்னீங்க. அவன் இன்னும் எங்கிட்ட திருப்பி சொல்ல. தீர்ப்பை அடுத்த மாதம் 39ஆம் தேதிக்கு ஒத்து வைக்கிறேன். எதுக்கு அவ்வளோலாம் ஒத்தி வைக்கிறியா? அந்த சீட்டை நான் எடுத்துறேன். எப்படியா எடுப்ப? தொக்கு விழுந்தா எடுக்கிறாள் ஊதி. நீ எடுப்பு. என்ன கெட்ட வார்த்தையில பேசுற? தொக்கு விழுந்தா ஊதி எடுப்பாள். ஊதியா? அந்த மாதிரி நான் அந்த சீட்டை எடுத்தேன்னா எனக்கு சம்பளம் சேர்த்து தரணும். சரி தரேன். அதெல்லாம் பழகிருக்கியா? ஒரு எழுத்து கூட மாறாது, அப்படியே அந்த சீட்டை எடுத்தானே. வித்தக்காரனா இருப்பான் போலக்கே நம்மால. பைப்பெல்லாம் கொண்டாந்துருக்காரு பாத்துல, உணர்ச்சிங்க வாசிக்கிறாருல அப்படி அந்த மாதிரி எடுத்து எழுதுருவாரு. ஐயனாரே உன்னை நம்பித்தான் களத்துல இறங்கியிருக்கேன். சீட்டு அப்படியே வரணும். பாத்துக்க, உன் பிள்ளை தோத்துடக்கூடாது. வந்துரு வந்துரு தானா வந்துரு. வரலனா குச்சியை விட்டு குத்துறா. முகரக்கட்டையை பாரு, முகரக்கட்டைய. உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் ஓட்டின ஒரே ஆள் நீதான். அன்னைக்கு தான் நீ இன்னைக்கு எடுக்கல. நல்லா சரி தீர்ப்பு சொல்ல முடியாதா? நான் தீர்ப்பு சொல்றேன். எப்படி சீட்லாம் எப்படி சொல்றது பார்க்கலாம். இப்ப நான் திண்டல ஒரு சீட்டு, இங்க ஒரு சீட்டு இருக்குல்ல, நான் திண்ட சீட்டுல மரணம் என்று எழுதியிருந்தால் இங்க விடுதலை இருக்கேன், உங்களை விடுதலை பண்ணிடுறேன். அந்த சீட்ல விடுதலை எழுதியிருந்தா என்னைய மரணம்னு கொன்றுங்க. இப்ப நான் தின்ன சீட்ல மரணம்னு இருந்துச்சுன்னா என்னைய கொன்றுங்க. அந்த சீட்ல விடுதலைன்னு இருக்கும். ஏன்னா கண்டுபிடிச்சிடலாம்ல. இதுல விடுதலைனா இதுல மரணம், இதுல மரணம்னா அதுல விடுதலை. இதுல மரணம் இருந்துச்சுன்னா அதுல விடுதலைன்னு இருக்கேன், உங்களை விடுதலை பண்றேன். ஒருவேளை விடுதலைங்கிற நான் தின்றுந்தா என்னை விடுதலை பண்ணுங்க, உங்களை கொன்றுறேன். என்னங்க அப்படி பண்ணிட்டியா? என்ன உங்கள்ட்ட இனிமேல் நான் வேலை பார்க்க மாட்டேன். என்ன ஏன் எழுதுனது எத்தனை சீட்டு? 2. ஆடு கொண்டா தின்ட்டியல்ல. இப்போ எனக்கு இந்தா முகர கடைப்பாரு. என்னங்க நான் ஆசையாவை தின்னேன். என்ன சொன்னார் பத்தியா? என்ன சொன்னாரு? நான் தின்ன சீட்டு விடுதலையாக இருந்தால் கீழே இருப்பது மரணம் என்று இருக்கும், உங்களை போடுவேன்னாப்ல. கன்ஃபார்ம்டா அதுல தம்பி சொன்ன மாதிரி நம்மளை போட தெரிஞ்சா அவன் வேற வந்து ஆல்ரவுண்ட் காரனையும் காவக்காரனையும் போடணும்னு ஐயனாரை கும்பிட்டு போயிருக்கான். காலையில் பார்ப்பேன்.